அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 2026 கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க போகும் ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புத்தாண்டை பொறுத்தவரை இந்த ஆண்டு மாபெரும் சிறப்பம்சமான ஆண்டாக 2026 இருக்கிறது. இந்த ஆண்டை விட வரும் ஆண்டில் அனைத்து காரியங்களும் கைகூட வேண்டும் என பலரும் நினைப்பதுண்டு. ஆனால் இது கிரகங்களின் பயிற்சியால் மட்டுமே சாத்தியம் என ஜோதிடத்தில் வலுவாக கூறப்படுகிறது. அதுவாக ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைந்து வருவது மனிதர்களிடத்தில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கிரக பயிற்சி காரணமாக 12 ராசிகளுக்கு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதுவும் 2026 புத்தாண்டில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற உள்ளன. இதன் காரணமாக 12 ராசிகளுக்கு நல்லது மற்றும் கெட்டது எதுவும் நடக்கக்கூடும். இந்நிலையில் தற்போது 2026 ஆண்டு எந்தெந்த ராசிகள் கடன் தொல்லையிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்பதை பற்றி பார்த்து கொள்ளலாம். கடன் தொல்லை என்பது இன்று ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைய சமூகத்தில் கடன் எளிமையாக கெடுத்துவிடும் நிலையில் அனைவர்களும் எளிமையாக கடன் வாங்கி கொண்டு கடனாளியாக மாறிவிடுகின்றனர். இதனை முழுமையாக தவிர்த்து விட வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதே அளவுக்கு கடனும் இருந்து வருவது வியப்புக்குரியது. இப்படிப்பட்ட கடன் தொல்லை தீர வேண்டும் என பலரும் கோயிலாக சென்று இறைவனிடம் வேண்டி அழுகிறார்கள். இந்த நிலையில் 2026 ஆண்டு சில ராசிகளுக்கு கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் என ஜோதிட வல்லுநர்கள் குறிப்பிடப்படுகிறது. முக்கியமாக 2026 ஆண்டு கடகம், மகரம், விருச்சகம், மீனம் ஆகிய ராசிகள் கடனிலிருந்து கண்டிப்பாக தப்பித்துக் கொள்வார்கள், அதாவது வெளியே வந்து விடுவார்கள் என ஜோதிடம் 100% கூறுகிறது. இதன் மூலம் இந்த ராசிகளின் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் எனவும் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கியமாக முதலாவதாக மகரத்தை பற்றி பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்தவரை 2026 ஆண்டு ஜோதிடத்தின்படி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைகிறது. ஏனென்றால் இவர்கள்தான் கடன் தொல்லையிலிருந்து தப்பித்து விடுகிறார்கள். உங்கள் 2026 ஆண்டு சீராக இருக்கின்றன. 2026 ஆண்டு தொடக்கத்திலேயே உங்கள் வருமானம் சற்று அதிகமாக படிப்படியாக அதிகரிக்கும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் பெற்று வருமானம், அதாவது நிதி ஆதாயங்கள் அதிகமாக உயரக்கூடும். குருவின் ஆதரவு உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும். அதே நேரத்தில் தொழிலில் யோசிக்காமல் எந்த தொழில் வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். ஆனால் சேமிப்பு என்பது உங்களுக்கு கொஞ்சம் சவாலானதாக இருக்கும் என ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றாலும் எதை அடக்காவிட்டாலும் கண்டிப்பாக நாவை அடித்துவிட்டு எந்த தொழிலை வேண்டுமானாலும் சென்றால் உங்களுடைய கடன் பிரச்சனை வலுவாக குறைந்துவிடும். அடுத்ததாக கடகம். கடகராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு கண்டிப்பாக கடனை அடைத்து விடுவீர்கள். 2026 ஆண்டு ஜோதிடத்தின்படி கடகராசிக்காரர்களின் வருவாய் சற்று அதிகமாக இருக்கிறது. 2026 ஆண்டின் தொடக்கத்தில் தடைப்பட்ட பணம் கிடைக்கலாம். உங்களுக்கு 2026 ஜூனில் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையே செலவுகள் அதிகரிக்கலாம். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்டோபர் மாதத்தில் நிதி விவகாரங்களில் பழைய நிலைவுக்கு திரும்புவீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் கடன் தொல்லையும் தீரும். நிலுவையில் இருந்து வட்டி, அசல் அனைத்தும் நீங்கள் அடைப்பீர்கள். புதிய கிரகம் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும். இதனால் உங்களுடைய வருமானத்தில் சற்று முன்னேற்றம் அதிகமாக இருந்தால் நிதி பிரச்சனையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருப்பினும் சனியின் பார்வை சேமிப்பில் சிறிது தடையை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தினால் நன்மைகள் உண்டாகும். சனியின் பார்வை உங்கள் மீது இருப்பதனால் நீதிக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடாது. எதை செய்தாலும் அதற்கு உண்மை, நீதி, நேர்மை கடைபிடித்து செய்துவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய சேமிப்பில் எந்த தடையும் சனி பகவான் ஏற்படுத்த மாட்டார்.
தேவையில்லாமல் உண்மைக்கு புறம்பான வேலைகளில் ஈடுபட்டீர்கள் என்றால் சனியின் பார்வை உங்கள் மீது பட்டு உங்களை ஒரு மாபெரும் கடனாளியாக மாற்றி விடுவார் சனீஸ்வர பகவான். அதனால் உண்மையான தொழிலை செய்து அதில் வெற்றி கண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக கடனை அடைத்து அதற்கிணையான வீடுகள் மற்றும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் எதுவாக இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக நடைபெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது கடகராசியை பொறுத்தவரை. அடுத்ததாக விருச்சகம் ராசிக்காரர்கள். ஜோதிடத்தின்படி விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு வழக்கத்தை விட சற்று அமோகமாக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே வருமானம் நன்றாக இருக்கும். குருவின் பார்வையால் வீட்டில் செல்வம் அதிகமாக இருக்கும். இது உங்களுக்கு உதவும். மீண்டும் நீண்ட காலமாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கண்டிப்பாக வைத்து விடுவீர்கள். பிறரிடம் வாங்கிய கடனை முழுவதுமாக 2026ஆம் ஆண்டு நீங்கள் அடைத்து விடுவீர்கள் என்பது உறுதி. இத்தனை நாட்களாக கடனாளிகளுக்கு பயந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் நீங்கள். ஆகமையால் இந்த ஆண்டு நீங்கள் அந்த கடனை அடைத்துவிட்டு நீங்கள் 4 பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். மேலும் வீட்டு லோன், தனிநபர் கடன் வங்கியில் வாங்கி இருந்தாலும் அதனை முழுவதுமாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு பணம் நிலைமை உங்களுக்கு சாதகமானதாகவே இருக்கின்றன. அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். மீனராசி 2026ஆம் ஆண்டில் உங்கள் நிதி நிலைமை சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கின்றன. குருவின் ஆதிக்கத்தால் பணம் சற்று அதிகமாகவே இருக்கும். இதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உங்களது கடின உழைப்பால் பண ஆதாயங்கள் இருக்கும். ஒட்டுமொத்தமாக 2026ஆம் ஆண்டு உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும். உங்கள் செலவுகளை நீங்கள் சமநிலையோடு வைத்திருக்க வேண்டும். மேலும் கடன் தொல்லையில் இருந்து நீங்கள் 2026ஆம் ஆண்டு விடுபடுவீர்கள் என ஜோதிடத்தில் வலுவாக குறிப்பிட்டுள்ளது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.